ஹலோ மக்களே! இது உங்க ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்க ஆர்வி. இந்த வீடியோல உங்களுக்கு செம்மையா யூஸ் ஆகுற மாரி 5 சூப்பரான ஆப்ஸ் எடுத்து வந்திருக்கேன். அந்த ஆப்லாம் என்னென்ன, அது உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் ஆக போகுது அப்படின்றத சட்டு சட்டுன்னு சொல்றேன். பட்டு பட்டு நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆப் ரிமைண்ட் மீ. ஸோ இந்த ஆப் பேசிக்கா நமக்கு ஞாபகப்படுத்துற ஒரு ஆப்பா இருக்க போது. நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் மறந்து போச்சு அப்படின்ற பட்சத்தில அத ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ஆப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைட்டில்ல போய் உங்களுக்கு இப்ப என்னது ஞாபகம் இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பை அண்ட் எக் அப்படின்றத குடுத்துட்டு, நான் இங்க பிரையாரிட்டி என்ன அப்படின்றத செட் பண்ணணும். இங்க ஜஸ்ட் நான் ஹை பிரையாரிட்டி அப்படின்றத குடுத்துட்டு, ரிமைண்ட் மீ அப்படின்னு குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த பை அண்ட் எக் அப்படின்ற ஒரு ரிமைண்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படியே எனக்கு நின்றும். ஸோ நோட்டிஃபிகேஷன பார்க்குறப்ப எனக்கு ஞாபகம் வந்துரும். நமக்கு வேணுன்ற பொருள மறக்காம வாங்கிட்டு வந்துரலாம். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். ஆனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 2வதா நாம பார்க்க போற ஆப் வெப் ஆப். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நம்ம ஏகப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் இப்போ ஃபோன்ல டவுன்லோட் போட்டு வைப்போம். ஆனா, அந்த ஆப்ல பண்ற வேலைகள நம்மளால அந்த வெப்சைட்லயுமே பண்ணிக்க முடியும். அந்த மாரி வெப்சைட்ல நீங்க ஒரு ஆப் மாரி உங்களோட ஃபோன்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ, அப்படி சேவ் பண்றனால அதுக்குரிய ஆப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா, Telegram, Twitter இந்த மாரி நெறையவே இருக்கு. ஸோ, உங்களுக்கு என்ன வேணுமோ அத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரிஜினல் ஆப்ல எந்த மாரி இன்டர்ஃபேஸ் இருக்குமோ, அதே இன்டர்ஃபேஸ உங்களால இங்க கொண்டு வந்துக்க முடியும். ஓகேவா? இங்க உள்ள ஆப் மட்டும் தான் நீங்க பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்களா அடிக்கடி யூஸ் பண்ற வெப்சைட்டா இருந்தாலும் அதையும் நீங்க பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு வெப்சைட் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். இந்த வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்ல நான் என்னோட YouTube வீடியோ லிங்க்க போட்டேன் அப்படின்னா, அத ஒரு டைரக்ட் லிங்க்கா ஓப்பன் பண்ற மாரி மாத்தி குடுத்துரும். இத நான் Instagramல ஷேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ, இங்க ஆல்ரெடி ஒரு லிங்க் ஷேர் பண்ணியிருக்கு. இப்ப நான் இந்த லிங்க் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு போயி, இந்த ஆப்ல கிரியேட் ஆப் அப்படின்னு குடுத்து, அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணி கிரியேட் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, எனக்கு அந்த சைட் ஒரு ஆப் மாரி வந்துரும். ஸோ, நான் அத கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் அந்த ஆப் எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? இது இந்த ஆப்ல தான் பண்ணணும்னு கிடையாது. இத நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால ஆட் டூ ஹோம் ஸ்க்ரீன் குடுத்து, ஹோம் ஸ்க்ரீன்ல கூட ஒரு விட்ஜெட் ஆட் பண்ணிக்க முடியும். நீங்க அங்கருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி இத யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ, 3வதா பார்க்க போறது ஒரு வித்தியாசமான லான்ச்சர், ஜாவிஸ் லான்ச்சர். லான்ச்சர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் இந்த மாரி மாறிரும். ஓகேவா? ஸோ, இங்க மேல உங்களுக்கு டைம் குடுத்துருப்பாங்க. அடுத்து பேட்டரி பெர்சன்டேஜ், அதுக்கு மேல என்ன டே அப்படின்றத குடுத்துருப்பாங்க. கீழ ஜாவிஸ் அப்படின்னு போட்டு சில கண்ட்ரோல்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற ஆப்ஸ இங்க அதுவா மேனுவலா குடுத்துருக்கு. நம்ம அத இடத்த வேணாலும் மாத்திக்கலாம். இப்போ இந்த கிளாக்க நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இதோட யூசர் பேஸ் எனக்கு இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ, இது ஓப்பன் ஆகுறது எந்த மாரி இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ, உங்க ஃபோனே கம்ப்ளீட்டா ஒரு வித்தியாசமா மாத்தி குடுத்துரும். ஸோ, கேலண்டர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, கரண்ட் டெம்பரேச்சர், டைம் என்ன அப்படின்றத காட்டும். நியூயார்க்ன்னு எதுக்கு காட்டுது? ஓகே, இத நம்ம மாத்தணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஆமா. ஸோ, இத நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு நமக்கு என்ன சிட்டி நேம் அப்படின்றத நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, உங்க சிட்டிக்குரிய இன்ஃபர்மேஷன் இந்த மாரி வந்துரும். ஓகேவா? அத நீங்க செல்சியஸா, ஃபாரன்ஹீட்டா இந்த மாரி கூட மாத்திக்கலாம். தென் அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களோட டயல் பேட் அதையுமே நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம பழைய செல்ஃபோன் மாரி சுத்துற மாரி கிடையாது. நீங்க ஜஸ்ட் இந்த மாரியே ஒரு நம்பர டைப் அடிக்கிற மாரி தான் இருக்கும். ஓகேவா? தென் அடுத்து ஜாவிஸ் அப்படின்ற ஒரு பட்டன். இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதோட ஒரு செட்டிங்ஸ் மெனு, இந்த லான்ச்சரோட செட்டிங்ஸ் மெனு ஓப்பன் ஆகும். இங்க நீங்க இதுக்குரிய கலர் ஸ்கீம் எல்லாம் நீங்க நெறையவே மாத்திக்கலாம். உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் ஸ்கீம் குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க மாத்திக்கலாம். இங்க உங்களுக்கு ப்ரௌசர் குடுத்துருக்காங்க. ஐ மீன் இதோட லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே இது உங்களுக்கு காமிக்கும். இதையுமே நீங்க செட்டிங்ஸ்ல போய் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி உங்களுக்கு நெறையவே மாத்திக்கலாம். ரைட்டா? தென் டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழ உங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்ற ஆப் குடுத்துருப்பாங்க. நடுவுல இந்த ஆர்க் ரியாக்டர் லோகோவ கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த வாய்ஸ் மோட் ஆக்டிவேட் ஆகும். இங்க கமாண்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா, என்னென்ன மாரி கமாண்ட்ஸ்லாம் நீங்க இதில குடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கும். நீங்க அத யூஸ் பண்ணி கூட உங்க ஃபோன்ல வாய்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, மேல இருந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிமைனிங் எல்லா ஆப்புமே உங்களுக்கு இங்க குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணுன்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பென்சில் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆப்ஸ எட் பண்ணிக்கலாம். இல்ல லாஸ்ட் இன்ஸ்டால் பண்ண ஆப் மாரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இன்டர்ஃபேஸ கூட நீங்க இந்த மாரி மாத்திக்கலாம். ஸோ, மொத்தத்தில உங்க ஃபோன வித்தியாசமா மாத்தக்கூடிய ஒரு லான்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த லான்ச்சர் ட்ரை பண்ணி பாருங்க. தென் இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஃபிட் நோட்ஸ். ஸோ, இது என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஆப் வந்து உங்க ஃபோன்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஜிம்ல நீங்க வொர்க் அவுட் பண்றப்ப, அதாவது வொர்க் அவுட் பண்றப்ப நீங்க என்னென்ன கவுண்டிங் போட்டீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்க அடுத்த தடவ அதே வொர்க் அவுட்ட போடுறப்ப, போன தடவ போட்டதோட கவுண்டிங் இன்கிரீஸ் பண்ணி போட்டா, உங்களுக்கு அந்த ப்ராக்ரஸ் நல்லாவே தெரியும். அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்றது தான் இந்த ஃபிட் நோட்ஸ். ஸோ, இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இப்போ நான் டுடேன்றதுல இங்க ஒண்ணும் இல்ல. பிகாஸ் இன்னும் ஜிம்முக்கு போல. நான் இப்ப பேக் போனேன் அப்படின்னா, நேத்து நான் பண்ண வொர்க் அவுட்லோடைய எல்லாமே இருக்கும். அதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா, சண்டே, சாட்டர்டே லீவ் போட்டேன். அது வேற விஷயம். ஓகே. அடுத்து ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரைடே அப்ப என்னென்ன வொர்க் அவுட்லாம் போட்டேன், என்னென்ன கவுண்டிங் போட்டேன், என்ன வெயிட்ல வச்சு போட்டேன் அப்படின்ற எல்லாமே நான் இங்க நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, நான் அடுத்து இதே ஷோல்டர் வொர்க் அவுட்ஸ போடுறப்ப, இத விட அதிகமான வெயிட்டையோ, இல்ல அதிகமான ரெப்ஸையோ வச்சு நான் போடுறதுக்கு, அதாவது வொர்க் அவுட்ல இந்த ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் குடுக்குறதுக்கு இந்த ஆப் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெனரலா நீங்க எதுலயா நோட் பண்ணி வைக்கிறதுக்கோ, இல்ல
கூகுள் நோட்ஸ் நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன ஒர்க் அவுட் போட போகிறேன் அப்படின்ற செலக்ட் பண்ணும். மேபி நீங்கள் போட வேண்டிய ஒர்க் அவுட் இதில் இருந்துச்சுன்னா இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒர்க் அவுட் இல்லை அப்படின்னா மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு அது நீங்கள் என்ன ஒர்க் அவுட் போட போகிறீங்களோ அதோடைய நேமை டைப் அடிச்சு டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயிடும். ஸோ நீங்கள் அங்கேருந்து அந்த ஒர்க் அவுட்டை செலக்ட் பண்ணி என்ன வெயிட்டில் எத்தனை ரெப்ஸ் போட்டிங்க அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஜஸ்ட்டு ஒரு 10 கொடுத்துட்டு 15 கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன்னா இங்கே எனக்கு அது சேவ் ஆயிரும். ஓகேவா? தென் நீங்கள் அடுத்த ரெப் போட்டு அடுத்து இந்த ரெப்பை மட்டும் நீங்கள் ஒரு 12 வெயிட் ஒரு 15 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒன்றுமே உங்களுக்கு ஒவ்வொரு செட்டுக்குமே நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்படி சேவ் பண்ணுறத நீங்கள் பார்க்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ மேலே கேலண்டர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணேன்னா இதுக்கு எந்த டேட்டில் நீங்கள் என்ன ஒர்க் அவுட் போட்டிங்க அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி டக்குன்னு அந்த ஒர்க் அவுட்டை பார்த்து அதை விட அதிகமாக போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ ரொம்பவே ஒரு ஹேண்டியான ஆப் ஜிம் போகிறவங்களுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற ஆப் என்னென்னா ஜஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது பேசிக்காக உங்களோட எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே செலவு பண்ண தான் செய்வோம். பட் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்றத ஒரு இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி வைக்கணும்னா இந்த ஒரு ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் க்ரோசரிக்கு செலவு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்றத கொடுத்துக்கலாம். எந்த டேட்டை செலவு பண்ணிங்கன்னா இங்கே கேலண்டர் கிளிக் பண்ணி எந்த டேட்டில் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்றத கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு செலவையுமே நீங்கள் இங்கே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் இதெல்லாம் செலவு பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் செலவு பண்ணியிருக்க கூடாது அப்படின்ற ஒரு தாட்டை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் உங்களோட செலவை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ப்ளஸ் அந்த செலவை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். ப்ளஸ் சேலரியை கூட நீங்கள் பண்ணலாம். பட் அதுக்கு உங்களுக்கு ₹250 கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. பட் அது கூட வேணாம். ஸோ உங்களோட எக்ஸ்பென்ஸை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கசகசன்னு எந்த ஆட் இருக்கிற மாதிரி தெரில, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா ஆப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அதை தாண்டி எந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒளிவட்ட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சும்மா வச்சு பார்த்தேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய செய்ய உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Orvi from Orvi Tech Tamil signing off.